என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது ஆர்டிஃபிஷியல் வெனியை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு இப்படி ஒரு ஸ்டெம் ஒயர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் க்ரீன் கலர் டேப் இது மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலன்ஸ். இப்போ கிராஃப்ட் ஷாப்பில் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கிற போலன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நல்லா கிராண்டாக இருக்குது பார்க்கவே. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் 25 rupees தான் ஆகும். இதை பாருங்கள், நல்லா ரெட் கலரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய கலர்ஸில் உங்களுக்கு இது கிடைக்குது. இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வெனி நான் செய்ய போகிறது உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிங்கிள் ஒயர் மட்டும் எடுத்து அதை நான் டபுளாக மடித்து நான் இப்படி செய்கிறேன். உங்களுக்கு ஹேர் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை டபுள் ரோ ட்ரிபிள் ரோவாக கூட நீங்கள் நல்லா லென்த்தாக செஞ்சுக்கிட்டு வச்சுக்க முடியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி டபுளாக எடுத்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷாப்பில் விற்கும் போதே உங்களுக்கு இது டபுளாக ஃபோல்ட் பண்ணி தான் விற்பாங்க. நீங்கள் அப்படியே எடுத்து அதை டைட் பண்ணி இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த க்ரீன் கலர் டேப் கம் டேப்பை இப்படி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பஞ்சஸில் இருக்கிற இந்த போலன்ஸ் இப்படி தனித்தனியாக எடுத்து செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்படி சிங்கிள் போலனாக எடுத்து நல்லா டைட்டாக க்ரிப்பாக நல்லா உங்களால் எவ்வளோ டைட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக இதில் ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் செய்கிறத பார்க்கும் போதே தெரியும், நல்லா ரொம்ப ஈஸியாக இதை எல்லாராலையும் செய்ய முடியும். நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு தடவை அந்த போலன் வைக்கிறப்ப எல்லாமே ஈவனான ஹைட்டில் வச்சு செய்கிறீங்களான்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது கோல்டன் கலர் போலன்ஸ் வைக்கிறேன். இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ரெட் அண்ட் கோல்டு இது மாதிரி வச்சு தான் இந்த வெனியை செய்ய போகிறேன். நீங்கள் ஒயிட் அண்ட் கோல்டு இல்லாட்டி ப்ளூ அண்ட் கோல்டு உங்களுடைய சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த போலன்ஸை வாங்கி வைக்கும்போது உண்மையிலே ஒரு ஃப்ளவர் வெண்ணி வச்சு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த வெண்ணியில் எந்த ஒரு ஃப்ளவர், பிளாஸ்டிக் ஃப்ளவர் எதையுமே நம்ம யூஸ் பண்ணல. வெறும் போலன்ஸ் மட்டும் வச்சு நம்ம இந்த வெண்ணியை செய்கிறோம். எவ்ரி டைம் நீங்கள் போலன் இப்படி வைக்கிறப்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த வெனி செய்யறதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட டோட்டல் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 100 to 101 rupee 105 rupeesக்குள்ளாரே உங்களுக்கு இது அடங்கிடும். ஏன்னா நான் 4 bunches ஆஃப் போலன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு நல்ல பெரிய லென்த்தாகவே வரும். இப்போ உங்களுக்கு சின்ன லென்த்தாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இதை விடவே போலன்ஸ் கம்மியாக தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்டெம் ஒயர் உங்களுக்கு 1 rupee தான் ஆகும். ஒரு 100 rupees காஸ்ட்லேயே உங்களுக்கு இவ்வளோ கிராண்ட் லுக் தரக்கூடிய வெனியை நீங்கள் செய்ய முடியும். எல்லா பார்ட்டி வியர் காஸ்டியூம்ஸ்க்கும் இந்த வெனியை நீங்கள் வைக்க முடியும். லெஹங்கா, பட்டு சாரீஸ், டிசைனர் சாரீஸ், அப்படி நீங்கள் எல்லா காஸ்டியூம்ஸ்க்குமே இந்த வெனியை யூஸ் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த அளவுக்கு செய்துட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இப்படி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்பில் மறுபடியும் அந்த போலன்ஸ் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இது ரொம்பவே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இப்போ உங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்படி பன்னில் இப்படியும் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு பிரைட் போடுறீங்க அப்படின்றப்ப அதில் ட்விஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இது மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். நீங்கள் எப்படி வேணும்னாலும் இதை வந்து ரீஷேப் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இப்படி ட்விஸ்டடாக கூட நீங்கள் உங்களுடைய ஹேர் பிரைடில் வைக்க முடியும். இப்போ இதை வந்து பன்னில் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா இது மாதிரி ஒரு கோல்டன் கலர் ரோப் நான் எடுத்து இதில் டைப் பண்ணுறேன். நீங்கள் பிளாக் கலர் ரோப் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பன் இல்லாமல் வேறு ஹேர் ஸ்டைலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமான ஹேர் பின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் வெனியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.